நீங்கள் விண்டோஸ் சிஸ்டமில் பெய்டு ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுற யூஸராக இருந்தால் இப்போவே அந்த சப்ஸ்கிரிப்ஷனை ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா விண்டோஸ் 11 ஆல்ரெடி விண்டோஸ் 11 ஃபுல்லாகவே டேக் கேர் பண்ணுற மாதிரியான பில்ட்-இன் ஆன்டிவைரஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் ஆல்ரெடி ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கிற பில்ட்-இன் ஆன்டிவைரஸில் என்ன மாதிரியான அடிஷ்னல் செட்டிங்ஸை எனேபிள் பண்ணணும் அண்ட் ஏன் பெய்டு வெர்ஷன் ஆன்டிவைரஸ்க்கு பதிலாக இந்த பில்ட்-இன் ஆன்டிவைரஸே போதுமானதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ மோஸ்ட் பீப்புள் ஃப்ரீ ஆன்டிவைரஸ்னாலே ரொம்பவே வீக்குன்னு திங்க் பண்ணுறாங்க. பட் பெய்டு வெர்ஷனில் மேஜர் செட்டிங்ஸான ரியல் டைம் ப்ரொடெக்ஷன், ரேன்சம்வேர் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஃபயர்வால் ப்ரொடெக்ஷன் மாதிரியான மேஜர் செட்டிங்ஸ் எல்லாமே விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 உடைய இன்பில்ட் ஃப்ரீ ஆன்டிவைரஸான விண்டோஸ் டிஃபெண்டர்லேயே ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கிறதால நீங்கள் பெய்டு ஆன்டிவைரஸுக்கு பதிலாக இந்த ஃப்ரீ விண்டோஸ் டிஃபெண்டர் ஆன்டிவைரஸையே நீங்கள் லைஃப் டைம் யூஸ் பண்ணலாம். அண்ட் விண்டோஸ் சிஸ்டமில் விண்டோஸ் டிஃபெண்டர் ப்ராப்பராக எனேபிள் ஆயிருக்கான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா, ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி டேப்பில் விண்டோஸ் செக்யூரிட்டின்ற டேபை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே ஓப்பன் விண்டோஸ் செக்யூரிட்டின்ற ஆப்ஷன் மேலே நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறதால விண்டோஸ் டிஃபெண்டருடைய ஹோம் ஸ்க்ரீனை நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம். அண்ட் இங்கே டிஃபால்ட் செட்டிங்ஸான வைரஸ் த்ரெட் ப்ரொடெக்ஷன்ஸ்குள்ள வைரஸ் த்ரெட் ப்ரொடெக்ஷனுடைய மேனேஜ் செட்டிங் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணாத சிஸ்டமில் டிஃபால்ட்டாகவே ரியல் டைம் ப்ரொடெக்ஷன், டிரைவ் ப்ரொடெக்ஷன், க்ளவுட் டெலிவரி ப்ரொடெக்ஷன், ஆட்டோமேட்டிக் சாம்பிள் சப்மிஷன் அண்ட் டேம்பர் ப்ரொடெக்ஷன் எல்லா செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸுமே எனேபிளாக இருக்கும். அண்ட் உங்களுடைய சிஸ்டமில் இந்த செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் டர்ன் ஆன் ஆகலைன்னா ஜஸ்ட் இங்கே அவைலபிளாக இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையுமே டர்ன் ஆன் பண்ணி வைங்க. தென் ஃபயர்வால் அண்ட் நெட்வொர்க் ப்ரொடெக்ஷனில் அவைலபிளாக இருக்கிற டொமைன் நெட்வொர்க், ப்ரைவேட் நெட்வொர்க் அண்ட் பப்ளிக் நெட்வொர்க் மாதிரியான ஃபயர்வால் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸையும் நீங்கள் டர்ன் ஆன் பண்ணி வைக்கிறதால விண்டோஸ் சிஸ்டமை ஓவராலாகவே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ நாட்ரான், மெக்காஃபி, பிட் டிஃபெண்டர், காஸ்பரஸ்கி அண்ட் குயிக்கில் மாதிரியான பெய்டு ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுற யூசர்ஸ் ஆனஸ்ட்லி ப்ரௌசிங், ஆன்லைன் எடிட்டிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமிங் மாதிரியான பேசிக் ஒர்க் மட்டும்தான் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரியான பேசிக் ஒர்க் பண்ணுற யூசர்ஸ்க்கு இந்த விண்டோஸ் டிஃபெண்டரில் அவைலபிளாக இருக்கிற ஃப்ரீ கோர் ஃபீச்சர்ஸே போதுமானதாக இருக்கும். அண்ட் பெய்டு ஆன்டிவைரஸில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸான பில்ட்-இன் VPN அண்ட் பாஸ்வேர்ட் மேனேஜர் மாதிரியான செட்டிங்ஸ் இந்த விண்டோஸ் டிஃபெண்டரில் இல்லைனாலும் விண்டோஸ் டிஃபெண்டரில் அவைலபிளாக இருக்கிற ஃப்ரீ கோர் ப்ரொடெக்ஷனை யூஸ் பண்ணியே நீங்கள் வைரஸ், மால்வேர், ரேன்சம்வேர் அண்ட் பேசிக் ஆன்லைன் அட்டாக்ஸ்லேருந்து உங்களுடைய விண்டோஸை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய விண்டோஸை எப்போவுமே அப்டேட்டாக வச்சா மட்டும்தான் விண்டோஸ் டிஃபெண்டருக்கு தேவையான செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணி விண்டோஸ் சிஸ்டமுக்கு தேவையான ஓவரால் ஃபீச்சர்ஸை நீங்கள் எப்போவுமே அப்டேட்டாக வைக்க முடியும். அதனால் பெய்டு ஆன்டிவைரஸ் பர்ச்சேஸ் பண்ணுற யூசர்ஸ் ஆல்ரெடி உங்களுடைய சிஸ்டமில் பில்ட்-இன் ஃப்ரீ டூலாகவே அவைலபிளாக இருக்கிற விண்டோஸ் டிஃபெண்டரை யூஸ் பண்ணி உங்கள் சிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இதே மாதிரியான விண்டோஸ் டிப்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வீடியோஸை ஃபியூச்சரில் பார்க்க இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.